ஹாய். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வேர்ல்டில் நடந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள். லாஸ்ட் அந்த 1 வீக்குக்குள்ளே நடந்த முக்கியமான விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஓல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்னு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற மக்கள் எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க, ஒவ்வொரு நாட்டுடைய மக்கள் எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ரிப்போர்ட்டு. அதுக்காக நேரடியாக போயிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்லாம் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. கொஷின்ஸ் பேஸ்டு அப்போ நீங்கள் யார் யார் கூட உட்காந்து சாப்பிட்றீங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட உட்காந்து சாப்பிட்றீங்களா, அப்புறம் தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா, தெரிஞ்சவங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஸோ அதை வச்சுக்கிட்டு அந்த கண்ட்ரி ஹாப்பினஸாக இருக்கா இல்லையானுங்கிறத அந்த எவாலுவேஷனில் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 118வது இடத்துல இருக்குது. 118வது இடத்துல இருக்குது. மொத்தமாக எவ்வளோ கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கும் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு எவாலுவேஷன் பண்ண கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா 147 தான். அதில் இந்தியாவுடைய பொசிஷன் 118. இதில் ஹைலைட் என்னென்னா, நம்மளுக்கு மேலே இந்த வார் டார்னிங் கண்ட்ரிஸ் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதாவது இந்த போரில் மட்டுமே இருந்துக்கிட்டு இருக்கிற கண்ட்ரிஸ் இருக்காங்க. உக்ரைன், அப்புறம் பாலஸ்தீனம், இந்த மாதிரியான நாடுகள்லாம் நமக்கு மேலே இருக்காங்க. ஈரான், ஈராக் இந்த நாடுகள்லாம் நமக்கும் மேலே இருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சேரிட்டபிள் டொனேஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு அதில் வந்துட்டு 57வது இடத்துல இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச அந்த சேரிட்டபிள் டொனேஷன்ஸ் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, பிளாக் மணியோ ஒயிட் மணியோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ அதில் பெரிய ஒரு ஆச்சரிய கருத்துக்கள் கிடையாது. பட் ஆனால் வாலண்டியர் ஒர்க்கில் இந்தியா 10வது பிளேஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாலண்டியர் ஒர்க்கில் 10வது பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறது பேஸ்ட் அப்பான் த பாப்புலேஷன். நம்ம பார்க்குறப்போ நிறைய அந்த சேரிட்டபிள் டொனேஷன்ஸு நிறையா இருக்கிறப்போ அதுக்கு வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் வாலண்டியர் ஒர்க்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதெல்லாம் நம்ம 10வது பிளேஸில் இருக்கோம். அது ஒன்று தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் தெரியாதவங்களுக்கு, ஒரு பேர் தெரியாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா, அதில் 74th பிளேஸில் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னா, அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா 115வது பிளேஸில் இருக்கிறோம். ஒருத்தவங்க அவங்க பணத்தை தொலைச்சிட்டாங்க, இல்லை அவங்க பேக்கை தொலைச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய பொருளை தொலைச்சிட்டாங்க அப்படின்னா, அதை நம்மக்கிட்ட கிடச்சிருச்சு, விலை மதிப்பு மிக்க பொருளாகவே இருந்தாலும் அதை நம்ம ரிட்டன் அவங்கக்கிட்ட கொடுக்கறது அப்படிங்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாங்கன்னா 115வது பிளேஸில் தான் நம்ம இருக்கோம். இதே ஊர் பேர் தெரியாதவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் 86வது இடத்துல இருக்கும். போலீஸ்கிட்ட திருப்பி கொடுக்குற மாதிரி தான் 93வது இடத்துல இருக்கும். இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, பாகிஸ்தான் வந்து 109வது பிளேஸில் இருக்குது. இந்தியா 118வது பிளேஸில் இருக்குது. பாகிஸ்தான் 109வது பிளேஸில் இருக்குது. இத்தனைக்கும் நம்ம பாகிஸ்தானை ஒருப்பாட்ட கிண்டல் பண்ணுறோம். சோசியல், எக்கனாமிக்ஸ், எவ்ரிதிங் அங்கே இருக்கிறதால ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மக்கள் நிம்மதியாக இல்லை. காசுக்கு, பணத்துக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிறாங்கலாம் நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் நம்மளை விட பாகிஸ்தான் இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டில் ஹையர் பொசிஷனில் இருக்காங்க. தென் இஸ்ரேல் வந்துட்டு பார்த்திங்கன்னா 8th பிளேஸில் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இஸ்ரேல் ஒரு போரில் இருக்கிற நாடுன்னு சொல்ல முடியாது, அதுதான் போர் நடத்திட்டு இருக்கு. உக்ரைன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 111வது இடத்துல இருக்குது. உண்மையிலேயும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கிட்டத்தட்ட 2 வருஷமாக போர் நடந்துகிட்ருக்கு ஜெலன்ஸ்கியோட பைத்தியத்தனத்தால். பாலஸ்தீனம் 108வது இடத்துல இருக்குது. உண்மையிலுமே இதுதான் ஆச்சரியமான விஷயம். இருக்கிறது இத்தினூண்டு நாடு. அந்த இத்தினூண்டு நாடும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. நமக்கும் மேலே ஒரு பொசிஷன் இருக்காங்க. ஓகே, இது மற்ற நாடுகள்லாம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப கேவலமான நாடுகள்னு பார்த்தா சியரோலியோன் 146வது இடத்துல இருக்குது. ஆப்கானிஸ்தான் கிட்டத்தட்ட அதே மாதிரியான லெவலில் தான் இருக்குது. லோயஸ்ட் ரேங்கிங் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இது நம்ம சொல்லாமட்டால் நல்லா இருக்காது. 24th பிளேஸில் இருக்காங்க யுனைடெட் நேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் அஃப்கோர்ஸ் ஏதோ ஒரு கண்ட்ரி இருக்க போது, அதை நம்ம அந்த லிஸ்ட்டில் பார்க்கல. பட் ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால மட்டும்தான் நமக்கு அந்த ஹாப்பினஸ் வரும் அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட்டோடைய இந்த எவாலுவேஷன் மெத்தடில் இவங்க ஃபாலோ பண்ண டெக்னிக். அடுத்தவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த டெண்டன்சி எவ்வளோ இருக்குதுங்கிறத வச்சு தான் இந்த எவாலுவேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்விட்டர். ட்விட்டர் இப்போ வந்துட்டு எக்ஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு எலான் மஸ்க் வாங்கினதுக்கப்புறம். ஸோ ட்விட்டராக இருந்ததுக்கப்புறம் ப்ளூ கலரில் ஒரு பேர்டு இருந்தது. பேர்டு லோகோ இருந்துச்சு, நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த பேர்டு லோகோ வந்துட்டு இப்போது ஏழை விட்டுருக்காங்க. ஏன்னா அது ஒரு பிராண்டு. இப்போ அந்த லோகோனுங்கிறது அந்த பிராண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த லோகோ வந்துட்டு ஏழை விடுறப்போ அந்த லோகோ எவ்வளோக்கு விலைக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய், இந்திய மதிப்பில் 30 லட்ச ரூபாய்க்கு விலைக்கு போயிருக்கு. ஸோ
அது வழக்கம் போல் ஒரு ஆர்ஆர் ஆக்ஷனுங்கிற ஒரு கம்பெனி தான் ஆக்ஷனில் விட்டுருக்காங்க. பட் 30 லட்சம்ங்கிறது ஒரு பிராண்டுக்கு உண்டான வேல்யூ. இப்போ அந்த பிராண்ட் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னாலும் அந்த ட்விட்டர் லோகோ வேறு ஒரு வாங்கின பிராண்டு யூஸ் பண்ணலாம் இப்போது. ஸோ அந்த லெவலில் இருக்குது இப்போது. ஸோ எல்லாமே காசு தான் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து ட்ரம்ப் டிபோர்ட்டிங் பீப்புள் அட் ஸ்லாரிட். ஓகே, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்துட்டு யூஎஸ்ஏ பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்றதுக்கப்புறம் இல்லீகல் இமிக்ரன்ஸை நான் நாட்டை விட்டு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இப்போ அவர் பதவி ஏற்று கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. ஜனவரியில் பதவி ஏற்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனில் பைடன் பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்றதுக்கப்புறம் எவ்வளோ இல்லீகல் இமிகிரன்ஸை நாட்டை விட்டு அனுப்பிச்சாரோ அதை கூட ட்ரம்ப் பதவியேற்றதுக்கப்புறம் எவ்வளோ இல்லீகல் இமிகிரன்ஸை நாட்டை விட்டு அனுப்பிச்சாரோ கம்பேர் பண்ணுறப்போ பைடனுடைய ஆட்சி காலத்தில் தான் அதிகமான இல்லீகல் இமிகிரன்ஸை அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, நான் எல்லாமே பேசுவேன் ஆனால் செயலில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் கிட்டத்தட்ட மோடி மாதிரின்னு வச்சுக்கலாம் நம்ம. பட் மோடி ட்ரம்ப் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது இல்லையா? ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஎஸ் உக்ரைன் வார். ரஷ்யா உக்ரைன் வார். அதில் வந்துட்டு நடுவாள் இப்போது எகெயின் ட்ரம்ப் தான் பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு உண்டான போரை நான் நிறுத்துவேன்னு சொல்லிட்டு கதை சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கு முயற்சிகள்லாம் எடுக்கலைன்னு நான் சொல்ல மாட்டேன். எதுவுமே திருப்தியான பலன் கொடுக்கல. ஏன்னா ஜெலன்ஸ்கி எங்கேயுமே இறங்கி வர மாதிரி தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா பீஸ் டாக்ஸ் போக ஆரம்பிச்சிருக்கு, நெகோசியேஷன்ஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. எங்கேன்னா இப்போ ரஷ்யாவிலையோ அமெரிக்காவிலையோ இல்லை உக்ரைன்லையோ கிடையாது, சவுதி அரேபியாவில் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கும் முழுக்க உக்ரைன் தான் இறங்கி வரணும், ரஷ்யா இறங்கி வரதுக்கு எங்கேயும் ரெடியாக இல்லை. ஓகேங்களா? ஏன்னா உக்ரைன் ஏன் இறங்கி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாதுங்கிறது என்னென்னா ஜெலன்ஸ்கியோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அவர் பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்று உக்ரைன் பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்று அவருடைய பதவிக்காலமும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா அவர் இன்னும் பிரசிடெண்ட்டாக அந்த நாட்டுக்குண்டான முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறது தான் பிரச்சனைங்க. ஸோ இப்போது உக்ரைன் தான் இறங்கி வர நிலைமையில் இருக்காங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன்ங்கிறது நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா போப் ரிட்டர்ன்ஸ் பேக் ஹோம். போப் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிபி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி சாகிற மாதிரி ஆகி கடைசியில் போப் அவரோட போஸ்டிங்லேருந்து ரெசிக்னேஷன் கொடுத்ததா சொல்லி இந்த கதையெல்லாம் போயிட்டு இருந்த சமயத்தில் இப்போ போப் வந்துட்டு மீண்டும் உயிர் தெளித்து விட்டார். திருப்பி ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் ரிட்டர்ன் வந்துட்டு அவரோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ரிட்டர்ன் ஆயிடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப நாளாக புரியாது இந்த மத குருமார்கள் ஆக்சுவலாக என்ன ஒர்க் பண்ணுறாங்க. போப் ஆகட்டும் இல்லை இந்த மதத்தில் இருக்க குருமார்கள் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? சொத்துக்கள் இருக்குது, அதை பராமரிக்கிறாங்க, இதை எல்லாமே பண்ணுறாங்க. ஓகே, ஸ்கூல்ஸ் இருக்குது, சேரிட்டிஸ் இருக்குது, இதெல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அதை தாண்டி அவங்களோட ஒர்க் என்ன, மதம் சார்ந்து அவங்களுடைய ஒர்க் என்னங்கிறது இன்றைக்கி புரியல. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். வைல்டு ஃபயர் அக்ராஸ் நார்த் அண்ட் சவுத் கலிஃபோர்னியா. லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு 4 months பேக் வந்துட்டு வைல்டு ஃபயர் ஏற்பட்டுச்சு. அப்போது எல்லாருமே அதை பற்றி ரொம்ப பெருசாக பேசணும். கிட்டத்தட்ட 20,000 ஏக்கர் கிட்டக்க அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு வைல்டு ஃபயர் அமெரிக்காவில் திருப்பி நடந்திருக்கு. நார்த் அண்டு சவுத் கரோலினா இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இமீடியட் எவாக்குவேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அமெரிக்காவில் மட்டும்தான் அதிகமான வைல்டு ஃபயரு, அதிகமான டொர்னாடோ, அதிகமான ஸ்டாம்ஸு இதெல்லாமே வரும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஜியோகிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சரே அப்படி தான். அதை நம்ம ஆக்சுவலாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்கணும். ஏன்னா ஜியோகிராஃபி ரிலேட்டடாக, ஜியோ பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக நான் மண்டே ஈவினிங் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டேன். ஓகேங்களா? நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஜியோ பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக. அதோட லிங்க் வேணால் நான் கீழே போடுறேன், போய் பாருங்கள். இந்த வைல்டு ஃபயர் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் இது வருஷம் ஏதோ ஒரு பக்கம் நடக்கும். மினிமம் 100 ஏக்கர் ஒரு மாகாணத்தில் அழிஞ்சு போகணுங்கிறது தான் உண்மை அமெரிக்காவில் இப்போ இருக்கிற நிலைமைக்கு. ஓகே, கடைசி நியூஸுக்கு வந்தாச்சு. இஸ்ரேல் அப்ரூவ்ஸ் பிளான் ஃபார் நியூ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நியர் காசா பார்டர். இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம், முடியலன்னு சொல்லலாம். ஏன்னா இஸ்ரேல் என்றைக்குமே அடங்காது, பாலஸ்தீனத்தில் இருக்க தீவிரவாதிகளும் அடங்க மாட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் என்றைக்குமே போயிட்டே தான் இருக்க போகுது. பட் ஆனால் இஸ்ரேல் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கலாக அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறதுனால உலக நாடுகள் அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இஸ்ரேல் வந்துட்டு அவங்களுடைய ஆளுகைகளை அதிகப்படுத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா இப்போது ப்ரெசன்ட் சினாரியோ. ஸோ அதனால் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா காசா பார்டரை ஒட்டி
ஒரு ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒன்று கட்டுறாங்க. ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் காசா பார்டரை ஒட்டி கட்டுறப்ப என்ன ஆகும்னா, இன்டர்நேஷ்னல் சேஃப்டினுங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். அந்த காசா பகுதிக்கு இன்டர்நேஷ்னல் சேஃப்டினுங்கிறது கிடச்சிரும். அட் த சேம் டைம் இஸ்ரேலுக்கும் அது கிடச்சிரும், பாலஸ்தீனத்துக்கு அது கிடைக்கும். கொஞ்ச நாள் போச்சுன்னா அதை இன்னும் கொஞ்சம் தள்ளி மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குபை பண்ணிடுவாங்க காசாவை மொத்தத்தையும். ஸோ பாலஸ்தீன மக்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இஸ்ரேலோட சேர்ந்து வாழ்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? இது நம்ம வந்துட்டு வேறு வழி இல்லை வாழ்ந்துக்கோங்கன்னு சொல்கிற கான்செப்ட் கிடையாது. அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஓகே, அந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம ஒன்றிணைந்து வாழ்கிறது மட்டும்தான் பெட்டர் ஆப்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீலங்காவுக்கும் தமிழ் பீப்புளுக்கும் சண்டை நடந்துச்சு, தமிழ் ஈழம் ரிலேட்டடாக. கடைசியில் தமிழ் ஈழம் தான் தோக்குற மாதிரி ஆச்சு. அப்போ பெட்டர் ஆப்ஷன் என்ன? தமிழ் ஈழ மக்கள் பிரபாகரனை விட்டுட்டு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டோட சேர்ந்து அவங்களோட வாழ்றது மட்டும் தான் பெட்டர் ஆப்ஷன். அதை விட்டு போட்டு எங்களுக்கு இனி தமிழ் ஈழம், தமிழ்நாடு வேணும் அப்படிங்கிற கதைக்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா அந்த சண்டைகள் நினைக்கவே முடியாது. நிம்மதியான வாழ்க்கையை நார்மல் மக்கள் வாழ முடியாது. ஸோ அதனால் பெட்டர் ஆப்ஷன் பாலஸ்தீன மக்கள் அவங்களுடைய கொள்கைகளை வந்துட்டு கொஞ்சம் குழி தோண்டி பறிக்க வேண்டாம், மொத்தமாக எரிச்சிட்டு ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கொள்கைகளை அரசியலாக கொண்டு மாற்றி அரசியலமைப்புக்குள்ளே வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நாட்டை ஆளுங்க. இதுதான் பெட்டர் ஆப்ஷன். அதை தாண்டி பெட்டர் ஆப்ஷன் வேறு எதுவுமே கிடையாது. சரி, ஓகே, அவ்வளோதான். 7 நியூஸ் பார்த்துருக்கோம். ஸோ பை பாய், தேங்க்யூ. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. பை பாய், தேங்க்யூ.